ஆடி கழிக்கு 5ஆம் நாள் கோழி அடிச்சு கும்பிட்டானான்னு ஒரு பழமொழி உண்டு. எடப்பாடியோட மூத்த தலைவர் மதுசூதனன், அவர் முதல்வர் ஆகல. அவரோட மூத்த தலைவன் பொன்னையன் முதல்வர் ஆகல. அவருக்கு முன்னாடி 3 பேரே முதல்வராக இருந்தவரு ஓ பன்னீர்செல்வம். அவரை வீழ்த்திட்டு தான் இவர் சூழ்ச்சியில ஒரு கூவத்தூர்ல கூத்தடிச்சு தவழ்ந்து போய் அந்த அம்மா காலில் விழுந்து குறுக்கு வழியில வந்த இந்த தவழ்ந்த பாடியார் இவர் உழைப்பை பத்தி இவர் பேசுறாரு பாருங்க. அப்ப இவர் என்ன சொல்லிருக்கணும்? இல்லைங்க, எனக்கு அருகதை இல்லைங்க. இப்ப மது இருக்காருங்க, அண்ணன் மது இருக்காரு, செங்கோட்டையன் 77 எம்எல்ஏவா இருக்காருங்க, என்ன முத்துசாமி கொலை வழக்குல இருந்து என்ன காப்பாத்தினாரு முத்துசாமி, நான் கூட போய் மேற்கு தொடர்ச்சி மலையில ஒளிஞ்சுக்கிட்டேன், அதனால முத்துசாமி என்னோட சீனியருங்க, அவரை அழிச்சுக்கிட்டு இருந்தாலும் ஆக்குங்க. அப்படி இல்லைன்னா முத்துசாமியோட கான்டெம்பரரி செங்கோட்டையன் இருக்காருங்க, செங்கோட்டையன் ஆக்குங்க. அதெல்லாம் சொல்லவே இல்லை. குறுக்கோழியில போய் அந்த அம்மா சசிகலா காலில் போய் தவழ்ந்து போய், நான் உதயநிதி ஸ்டாலின் சொன்ன மாதிரி கேவலமான நான் விமர்சிக்க தயாரா இல்ல. உதயநிதி ஸ்டாலின் சொல்லும் போது இவர் மனசாட்சியும் இவர் கண்ணையும் இவர் அறிவையும் வாடகைக்கு விட்டு இருந்தாரா எடப்பாடி?